இல்லை அவன் அந்த அஸ்தி இருக்குத்தானே, எரிக்கப்பட்ட அஸ்தியை கொண்டு வந்து அதை நினைவாக வந்து இதில் வச்சு வணங்குற ஒரு ஆலயமாக வந்து வீட்டுக்கு பின்னாலே வந்து அவனுடைய அப்பா ஓடின முதலாவது வாகனமாம் விற்கவே கூடாது என்றுட்டு யோசிக்கிறீங்களா? சும்மா எனக்கு ஓட பெருசாக ஓட தெரியாது. இல்லை பொறுமையாக போங்க, திரும்பி குழந்தைங்க கொடுங்க. திரும்பி கொடுக்க வர அந்த பின்னாடியே இருக்காங்களா 15 கோயில் அடியில் திருமணம் ஒன்று நடைபெறது. பேண்ட் அடிக்க ஷூட்டிங் நடக்குது. வெட்டிங் ஷூட்டில் இந்த பறையெல்லாம் வச்சு அடிச்சு கொண்டு இருந்தவ. கூடுதலாக எங்களோட இடங்களில் இந்த மேளங்கள்லாம் அடிப்பினோம். ட்ரம்ஸ். குளிக்க போகிற இடத்துலையும் வந்து மாரி 2வில் அந்த ஒரு ஷூட்டிங்ஸ் எடுத்துருக்கணும். கோயிலை தாண்டி தான் வந்து போகணும். நல்ல போஸாக தான் வந்து தண்ணி இதாக காலத்தில் அந்த தனுஷ் அவ தூக்கி கொண்டு போகிற ஒரு பாட்டு ஒன்று இருக்கு. இழுக்குது அண்ணா சொல்றாரு, தண்ணி வந்து அப்படியோ இழுத்து கொண்டு போகுது. இடம் சரியான டேஞ்சரான இடம். ஆக்களோட வந்தீங்கன்னா தான் சேஃப். நீங்க வந்து கையை நல்லா சினிமா ஷூட்டிங் நடக்கிற ஸ்பாட்டு. எத்தனை வாகனங்கள் நிற்குது. கேரவேன், அதான் கேரவேண்ணா எங்கட ராசாத்தி மாதிரி ஒன்று ட்ரை பண்ண போகிறோம். என்னென்னா வந்து பதனி. ஓகே, இதுதான் அந்த பதனி. எனக்கு இதில் வந்து குடிக்க எங்களுக்கு கூழ் குடிப்பேன் தானே, ஒடியல் கூழ் குளிக்கிற நினைப்பு தான் பெறுது. அப்பா ஹேலாது கீழே வந்து அப்படியே ஓட்டே இருந்தது, ஓட்டைக்குள்ள போயிட்டு. இந்த பாறையில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சிவலிங்கம் வந்து செதுக்கி இருக்கேன் பாருங்க. கொஞ்சம் நேரத்தில் சாடிக்க பார்த்தீங்க வாங்க. கருவாடு ஊற வச்ச சோறு இதெல்லாம் நடத்துதான். இப்போ அங்கே தான் ஷூட்டிங் எதுவும் நடக்குது. மக்கள் இல்லாத நல்ல ஒரு இயற்கையான இடத்துல ஷூட்டிங் நடக்குது. என்ன சொல்றீங்க? அனுபவம் எப்படி இருந்தது? சின்ன பிள்ளைகள் ஆக்கள் இல்லாம இந்த இடத்துக்கு வராங்க. உண்மையிலே அதுல எழுதி போட்டு இந்த மாதிரி டேஞ்சர். என்ன சொல்லிச்சு உங்களோட அனுபவம்? சரியான ரிஸ்க். நீச்சல் தெரியாம தான் வரணும். நீச்சல் தெரியாம போனீங்கன்னா அப்புறம் எடுத்துக்கிட்டு எங்க போய் கல்ல அடிபட்டு மண்ணை போடணும். கல்லுக்கு கீழே வந்துட்டீங்க. அவர் சொல்ல ஓகே ஓகே ஓகே. வணக்கம் எல்லாருக்கும். அடுத்த காணொலியில் சந்திக்கிறோம். இப்போ நாங்கள் திருநெல்வேலி, தமிழ்நாட்டில் திருநெல்வேலி, யாழ்ப்பாணத்தில் இருக்க திருநெல்வேலியில் தமிழ்நாட்டில் இருக்கிற திருநெல்வேலியில் இருக்கிறோம். அதுவும் ஒரு சூப்பரான இடம். இடத்தை வந்திருக்கிற இடம் வெங்கடேசண்ணா வீட்டை வந்து நின்றாங்க. அதுக்கு பின்னால் ஃபுல்லாகவே வந்து அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து தொடங்குற இடம். இது அந்த வீட்டுக்கு பின்பகுதியில் இருக்கிற இடம். இன்றைக்கு ஒரு ஆற்றுல போய் குளிக்க போகிறோம். தாமிரபரணியாருன்னு சொல்லிக்கணும். அந்த ஆற்றுல தான் வந்து இன்றைக்கு போய் குளிக்க போகிறோம். அப்படியே உங்களுக்குமே வந்து என்ன மாதிரி இருக்குது, அந்த இடங்கள் எப்படி இருக்குண்டு. இந்த திருநெல்வேலியிலே இந்த இடம் தான் வந்து சரியான ஒரு இயற்கையான ஒரு கடைசியில் இருக்கிற இடம். அதோட அண்ணா விட்டு ஒரு விஷயம் ஒன்று கண்டுறாங்க, அதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். இந்த வீட்டுக்கு பின்புறத்திலே இந்த தோட்டங்களாக இயற்கையாக ஆலயம் உண்டு, நினைவாலயம். என்ன விஷயம்னா வந்து இதில் இறந்த அப்பா அம்மா அக்கா அவன் இதழ் வச்சுருக்கு. சிலைகள் ஒன்றுமே வைக்கல. இதில் ஒரு கட்டு மட்டும் கட்டியிருக்கு. இதில் அவன் அந்த அஸ்தி இருக்குத்தானே, எரிக்கப்பட்ட அஸ்தியை கொண்டு வந்து அதை நினைவாக வந்து இதில் வச்சு வணங்குற ஒரு ஆலயமாக வந்து வீட்டுக்கு பின்னாலே வந்து அமைச்சிருக்கிறார். வித்தியாசமாக இருக்குது, நேர்த்தியாக இருக்குது. ஏன்னா கூடுதலாக இந்து முறைப்படி என்றேக்கு அந்த தகனம் செய்த உடனே எந்த வித இதுவும் இல்லாமல் அஸ்தியை வந்து ஆற்றுல கரைச்சிட்டு அப்படியே விட்டுருவினோம். கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு வந்து கட்டி வச்சிருப்போம் காலகாலத்துக்கு. ஆனால் இவர் வந்து அந்த ஆஸ்தி இதில் இது இருக்குது தானே, இந்த படி இதில் வந்து அவன் ஆஸ்தி இருக்குது, அந்த நினைவாக வந்து வச்சிருக்கு. அதுவும் இதுக்கு பின்னாலே நீங்கள் பாருங்க, மேலை தொடர்கள் நல்ல ஒரு அழகான இடம். இப்படியோ நாங்கள் போய் ஆற்றுல குளிக்க போகிறோம். ராயல் என்ஃபீல்டு ஒன்று இருக்குது. அண்ணா சொன்னவர், தம்பி இதை எடுத்துக்கொண்டு நீங்கள் எங்கேயும் போயிட்டு வாங்க ஒன்று. மற்றது இதுக்கு அங்காலேயே ஒரு பைக் ஒன்று நிற்கிது. அந்த பைக்கை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். இந்த டிவிஎஸ் சாம்ப் அப்படி ஓடக்கூடிய நிலைமையில் தான் இருக்குது. இது அவனுடைய அப்பா ஓடின முதலாவது வாகனமாம், விற்கவே கூடாது என்றுட்டு
வச்சிருக்கு ஞாபகமாக. அதோட இது வந்து ஓடக்கூடிய நிலைமையில் இருக்குது. நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, தமிழ்நாட்டில் வந்து சரியான சீப் வாகனங்கள் பெரிய பெரிய எம்டி கூட ரோட்டில் விட்டுட்டு போயிடுவாங்க. இது பெருசாக இதை நாங்கள் விற்க போனாலும் வந்து பெரிய ஒரு வேல்யூ இருக்காது. ஒரு 20,000 ரூபா 15,000 ரூபாய்க்கு இருக்கும். ஆனால் அப்பா என்னுடைய நினைவுகள் வந்து எப்போவுமே கிடைக்காதுன்றதுக்காண்டி அதை திருத்தி ஓடக்கூடிய நிலைமையில் இப்போ வந்து வச்சு பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ரேராக இருக்கு வேண்டாம். சந்தோஷம் அண்ணா, சந்தோஷம், உண்மையிலேயே சந்தோஷம் அண்ணாவை சந்திச்சது. போகிறதுக்கு முன்னால் நாங்கள் என்ன சம்பவம் அண்ணா வந்து இந்த பின்னால் இருக்குது தானே, இந்த வாகனத்தை வந்து ஓடி பார்க்க போகிறோம். அண்ணா அங்கே இருக்கே சொன்னவர், தம்பி நீங்கள் ராசாத்தி ஓடினீங்களானே, குட்டி ராசாத்தி ஒன்று வச்சுக்கிறேன்னு வாங்க, இதை எடுத்துக்கொண்டே நாங்கள் எல்லா இடம் போகலாம், தெரியலாம், உங்களுக்கு வாகனங்கள் பிரச்சனை இல்லைன்னு சொன்னவர். நாங்கள் ஆனால் முதலாவதாக இங்கே வரையெல்லாம் போயிட்டு, அதனால் இங்கே இன்றைக்கு நாங்கள் அங்கே அருவிக்கு போகிறோம் தானே, அருவிக்கு போயிருக்க நான் வந்து ஓடி பார்க்க போகிறேன். முதலாவதாக அங்கே சித்தப்பூண்ட வாகனம் வந்து ஓடினால், அதை விட இதை வந்து ஓடி பார்ப்போம் என்ன மாதிரி இருக்கேன்னு. இப்போ நீங்கள் பார்ப்போம், பெரிய வாகனம் உண்டு. அண்ணா யோசிக்கிறீங்களா? சும்மா எனக்கு தெரியா, பெருசாக ஓட தெரியாது. இல்லை இங்கே தான் வரேன், இங்கே தான் போகிறேன். சரி பேர் போடுவோம். வரீங்களா? எது என்ன பிரேக் நடுவில் அதில் ஃபர்ஸ்ட் அவ்வளோதான், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், அவ்வளோதான். எதை பற்றி நான் போவோம் சரிடா. பொறுமையாக போங்க, ஊருக்குள்ளே இருக்குங்க, திரும்பி ஊருக்கு வருவாங்க. இல்லை இங்கே அது ஒரு மாதிரி அந்த ஒரு ஜாதி பவர் அது இதுன்னு சொல்லிட்டு பொறுமையாக போங்க, திரும்பி குழந்தைங்க கொடுப்போம். ஓகே ஓகே. தெருவை தாண்டிட்டிங்கன்னா ஓகே. தெருவை தாண்டிட்டோம்னா சக்ஸஸ். லெஃப்ட்டு நல்ல பவராக தான் இருக்கு. திடீர்னு குறுக்க வரும், அந்த பின்னாடியே இருக்காங்களே 15,000 ரூபா பில்லு போட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இங்கே ஓடுறோம். இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் எடுத்தோன்னு வந்து நாங்கள் அதுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்து ஓடக்கூடிய மாதிரி இருக்குது. அண்ணா யோசிச்சிருப்பார், என்னடா இவங்க இங்கே ஓடுவாங்களா இடிச்சிடுவாங்களா அண்டு. எங்களோட ஊரில் கொஞ்சம் ஓடி இருக்கிறோம், ஒரு பழைய வாகனத்தை வச்சு ஊர் திரிஞ்சிடாங்க. பங்க் வந்து ரைட் சைடில் வரும், கரெக்டாக அந்த மரத்துக்கிட்ட வரும். கொஞ்சம் ஓட தான் வாகனம் வந்து கையில் வடியும். முதலாவது இதாண்ட வடியா இது. போகிற வழியெல்லாம் பாருங்க, அந்த மலைகளோட க்ளோஸாக நிற்குது. கோவில் அடியில் திருமணம் ஒன்று நடைபெறுது. பேண்ட் அடிங்க, ஷூட்டிங் நடக்குது. ரைட்டு, நாங்கள் ஒரிஜினல் கல்யாணம் நினைச்சோம். இங்கே வந்து கணக்கு இடங்களில் இந்த ஃபிலிம் ஷூட்டிங் எல்லாம் நடக்குது. அது மாதிரி ஒரு ஃபிலிம் ஷூட்டிங் தான் இங்கே நடக்குது. நிப்பாட்டி நாங்களுமே வந்து ஒரு பாப்பம் பண்ணுறக்காண்டி நிப்பாட்டியிருக்கோம். ப்ரைம் கேமரா. நாங்கள் வர விட்டு நிப்பாட்டி தான் உண்மையாக எடுத்துருந்தோம். வெட்டிங் ஷூட்டுக்கு இப்படி ஃபேன் எல்லாம் கொண்டு வந்து எடுப்பாங்களா? ஆனால் வித்தியாசமாக இருந்தது. என்னென்னு சொல்கிறது, இந்த வெட்டிங் ஷூட்டில் இந்த பறையெல்லாம் வச்சு அடிச்சு கொண்டு வந்தவ. கூடுதலாக எங்களோட இடங்களில் இந்த மேளங்கள்லாம் அடிக்கணும், ட்ரம்ஸ். சரி,
முடிஞ்சுது. இதுக்கு பக்கத்தில் அந்த நாங்கள் சொன்ன இது இருக்குது, போய் குளிக்க போகிறோம். ஆனால் வெட்டிங் ஷூட் இதுதான் உண்மையான கடிகாரமா? ஷூட்டிங் இல்லையா? அதில் ஷூட்டிங் தான். மேரேஜ் ஃபங்க்ஷன் வித்தியாசமாக இருக்கு. நாங்கள் இப்போ வந்த இடங்கள்ல எல்லாம் வந்து கணக்கு இடங்களில் இந்த ஷூட்டிங் நடந்த ஒரு ஸ்பாட் வந்து சொல்லிக்கொண்டே இருந்தவ. சிங்கம் 2 மற்றது இப்போ நாங்கள் குளிக்க போகிற இடத்துலையும் வந்து மாரி 2வில் அந்த ஒரு ஷூட்டிங்ஸ் எடுத்திருக்கணும். ஏன்னா இது ஆகலமே வந்து ஒரு வில்லேஜான பகுதி என்னபடியாக க்ரௌட் பெருசாக கூடாதுண்டு அப்படிங்கிற ஷூட்டிங்கள் எடுத்துக்கணும். அதோட இயற்கை காட்சிகள் இங்கே இது எல்லாம் என்னங்க தெரியாதுங்க. பட ஷூட்டிங்காக நடந்தது. அது வேற இது வேற. அப்போ ஷூட்டிங் தான் நடந்திருக்கு. அதான் எங்கட படம் என்னட்ட கேட்குறான். இந்த கோயிலை தாண்டி தான் வந்து போகணும். அபாயம் ஆற்றுக்குள் இறங்காது, இங்கே நீரில் மூழ்கி இறந்தவர்கள் எண்ணிக்கை என்று போட்டு அதுக்கு தனியாகவே வந்து போர்டு வச்சுக்கலாம். ஆனால் நாங்கள் இதில் நான் குளிக்க போகிறோம். அவுட்டு இதில் போட்டுருக்காங்க. சரி, போகிறதுக்கு முன்னமே எச்சரிக்கை எனக்கு போட்டுக்கணும். ஆனால் குளித்தா அந்த மாதிரி தான் இருக்கும். அடிக்கிற வெக்கைக்கு எனக்கு பேர் இருந்தும் குளிக்கணும். அதில் பாருங்கள். ரைட், இந்த இதில் வந்து நடந்து போகிற மாதிரி ஒரு சீன் உண்டு மாரி 2வில் ஒரு படத்தில். இது தொட்டியா? நல்ல போஸாக தான் வந்து தண்ணி இதாகும். இப்படியோ இந்த பாலத்தில் அந்த தனுஷ் அவ தூக்கிக்கொண்டு போகிற ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. அந்த சீன் போடையில் மட்டும் ஃபோட்டோ போடுறேன் பாருங்க. அது இந்த பாலம் தான். அந்த தண்ணி விழுற சத்தமே சூப்பராக இருக்குது. ரைட், வந்திருக்கிற இடம் இதுதான். இதெல்லாம் வந்து குளிக்க போகிறோம். இவனு வந்து சித்தப்பு மாதிரி ஆழமா இருக்கும்னா தண்ணி இழுக்கும். சூப்பர் தண்ணியா, நல்ல தண்ணி, நல்ல லெவலாக இருக்கு. இழுக்குது. அண்ணா சொல்றாரு தண்ணி வந்து அப்படியோ இழுத்து விட்டு போகுது. பாறை பிடிச்சி போய் வந்தது. ரைட்டு. அண்ணா உங்களை அடிக்கிற மக்களுக்கு நல்ல குளிர்மையாக இருக்கு இந்த தண்ணி. மீன் கடிக்கும், ஆற்று மீன் கடிப்பு இருக்கும். இது ஆழம். ஆமாம், இந்த இடத்துல ஆழம். இந்த இடத்துல தண்ணி கூட இருக்கு. தெரியும், நீ அப்படியே அங்கே அடிச்சு கொண்டு போகிறேன்.
அங்கே அடிச்சு இழுக்கும் தண்ணி இங்கே இருக்கு பயங்கரம். ஆனால் தண்ணி நல்ல டேஸ்ட்டாக இருக்கு. நல்ல டேஸ்ட்டாக இருக்கு செல்வம். தண்ணி நல்ல டேஸ்ட்டாக இருக்கு. தாமிரபரணி தண்ணி, தஞ்சாவூர் மண்ணி எடுத்து தாமிரபரணி தண்ணி எடுத்து அங்கே இழுக்கும் இழுக்கும் தண்ணி ஓகே 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 ஓகே. ஓகே ஓகே. அப்பா ஹேலாது கீழே வந்து அப்படியே ஓட்டே இருந்தது. ஓட்டைக்குள்ள போயிட்டு இடம் சரியான டேஞ்சரான இடம். ஆக்களோட வந்தீங்கன்னா தான் சேஃப். அப்படியே இழுத்து கொண்டு வந்துட்டு அந்த இடைக்கிளையை வந்து ஒரு ரவுண்டாக ஒரு இதோன்று இருந்த பாறைக்கு நடுவில் அந்த அடிக்கிற போத்துக்கு மண்டையில் அடிச்சிருந்தா சோக்காக இருந்திருக்கும். நல்ல காலம் தப்பிச்சு வந்துட்டேன். இனி இதுலேருந்து இனி என்ன அங்கால போகிறதுன்றதான் அடுத்த கேள்வியாக இருக்குது. அவ்வளோ போஸாக அடிக்குது. பிரகாஷ் கவனம்டா, கவனம், சேஃப். இதுலேருந்து அங்கால போகிறது அப்பா அதில் போட்டிருந்தாங்க. நான் நம்பல சொல்லிக்கு வந்து அப்படியே இழுத்து ஒன்று வந்து எப்படி எடுக்கலாம். அவ்வளோதான் ஆகும். இட்டு போயிடும். ரைட்டு. நீங்கள் வந்து கையை நல்லா பலமாக பிடிச்சா நீ அதில் என்னங்க பிரதர் வாரம் வாங்க. உட்காந்தே இருங்க. ஓகே ஓகே அவ்வளோதான். மெதுவாகவே வாங்க. ஓகே எல்லாமே கல்லு தான் பார்த்தே வாங்க. ஒரு நிமிஷத்தில் உயிர் வயத்தை காமிச்சு பிடிச்சிக்க பங்கு அந்த மாதிரி இருந்தது. சேஃப் சேஃப். தரமான சம்பவம். அதில் போறீங்கன்னா அங்கே வந்து ஓகே. ஓகே ஓகே ஃபைன். காப்பாத்திட்டாங்க. அவர் வீட்டில் தெரியும். அவ்வளோ இல்லை இல்லை கடல்லே சேஃப். என்ன சொல்றீங்க? அனுபவம் எப்படி இருந்தது? அந்த கல்லுக்கு கீழே வந்துட்டீங்க. அவர் சொல்ல இடிக்க போகுது. மீன் கடிச்சதால கால் எடுத்தீங்களா? இல்ல டப்பன் இழுத்துட்டு அது கிட்ட ஒரு டப்பன் இழுத்துட்டு நான் தலை வடிச்சிட்டு இல்ல கேமரா உடைஞ்சது நினைச்சேன். சேதாரம் வந்துட்டீங்க ஒரு மாதிரி. வீடியோ பார்க்கத்தான் தெரியும். வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ட்ரிப் தொடங்கினதுல இதுதான் இன்னொரு கிக்கான ஒரு இதா இருந்தது. நான் நினைக்கவே இல்லை. சாப்பிட்டதெல்லாம் வர்ற வேற இருந்தது. என்ன பயம்னா அந்த கடல் இருந்தாலும் ஓகே, இது ஆறு எங்க கல்லுகள் அடிபட்டா மண்டை தெரிச்சிரு. அதான் சிக்கும். ஆனால் சேம்
அந்த இடத்துல ஒரு வட்டமான குழி ஒன்று இருக்கு. அப்பதான் சொன்னார் அதுக்குள்ள பள்ளம் இருக்கு பெரிய டப்பண்டு எழுது உயிர் பிழைச்சி தப்பி ஓடி வந்துட்டாரு. நீங்க பாத்துறீங்களா அப்படி இழுத்தாண்டு வீடியோல பாப்போம் நாங்க. இவர்ரா இல்லாத காரணம் கொஞ்சம் நேரத்துல சாடிக்க பாத்தீங்க அங்க சின்ன பிள்ளைகள் ஆக்கள் இல்லாம இந்த இடத்துக்கு வராங்க. உண்மையிலே அதுல எழுதி போட்டு இந்த மாதிரி டேஞ்சர். ஆனா நல்லா இருக்கு தண்ணி, நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்து. என்னண்டா அவங்களையும் கிழிச்சிட்டா? ஓ மை காட், இப்படியான சம்பவங்கள் நடக்கும். கல்லு கிழிச்சு எனக்கும் சம்பவம் ஆயிட்டு இதுல வந்து நீங்க இந்த இடத்துல வந்து நான் போய் சிக்கினான். இதுல வந்து இதுக்கு கீழே தான் ஒரு குழி மாதிரி இருக்கு. சரியா, இதுல தானும் போறேன்னு போய் இஞ்சால போயிட்டு ஆள் வரையிலாம பிரகாஷ் செல்வம் வந்து நிற்கிறார் பாருங்க. அதோட ஜெர்னும் அதில் போயிருக்கிறான். ஆனா அது கஷ்டம். உன்னை காப்பாற்ற வர மாட்டேன், நீ தெரிஞ்சே போட்டி, நான் தெரியாம போட்டான். அஞ்சால ஓகே. ரைட், கணக்கு பேர் வந்து இந்த இடத்துல குளிச்சு கொண்டிருக்கேன். இந்த பாறையில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சிவலிங்கம் வந்து செதுக்கி இருக்கேன் பாருங்க. அதோட இங்கால பார்த்தீங்கன்னா இங்கால அந்த கோயிலும் இருக்கு, சிவலிங்கம். இவன் இன்றைக்கு போகாமல் வர மாட்டான் போல இருக்கு. வந்தானுன்னா அவன் இன்றைக்கு ஃபுல்லாக சொல்லி கொண்டிருப்பான். அதில் குறிக்கோணம் மாதிரி இருக்கு, நித்திர வருது இல்லையாட்டு. இப்போ ஏதோ செய்ய போகிறான், பார்ப்போம் என்ன செய்ய போகிறான்னு பார்ப்போம். என்ன சொல்லிச்சு உங்களோட அனுபவம்? சரியான ரிஸ்க்கு. நீச்சல் தெரிஞ்சாமல் தான் வரணும். நீச்சல் தெரியாமல் போனீங்கன்னா அப்புறம் எடுத்துக்கிட்டு எங்கேயோ போய் கல்யாணம் அடிபட்டு மண்ணை போடணும். 10 நாளைக்கு முதல் தான் ஒரு ஆள் செத்துதான். ஆமாம், இன்றைக்கு 2 பாடி விழுந்துருக்கு. 2 பாடி விழுந்திருக்கோம், 2 மிஸ் ஆகிட்டோம். இந்த 3வது பாடி வந்து ட்ரை பண்ணி பண்ணதான் நின்று தான் வேணாம். இல்லை அவனு இன்றைக்கு சொல்ல இரவு எனக்கு நித்திர வருது இல்லை, அதில் போய் குளிக்கணும், அதில் போய் அதான் அதுக்குள்ள போயிட்டு தான் பேரோட பட்டு போனேன்டா அப்புறம் ஸ்ரீலங்காவுக்கும் உனக்கு பெட்டி அடிச்சு பாஸ் பண்ணி தான் எனக்கு போகணும். சரி, இது டேஞ்சர், உண்மையிலேயே டேஞ்சர். குளிச்சுட்டு போகிறோம், நல்லா இருந்தது. உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா வாங்க, அதோட பொடியங்களோட வாங்க, தனியாக வந்துடுறாங்க. அதோட சின்ன ஒரு ரிஸ்க் தான், உடனே டப்பன்னு இழுக்குது. அதோட 10 நாளைக்கு முதல்ல அந்த குழி நான் போயிட்டு வந்தேன் பாருங்க. அந்த குழியில் வந்து ஒரு ஆள் அந்த குழியால் போய் இறந்ததுன்னு சொல்லியிருக்கணும். போய் தலையில் அடிபட்டு பாறையில் மூளையில் அதான் அப்படியான இதெல்லாம் பட்டா பயங்கர டேஞ்சராக போயிடும். எனக்கு தலைக்கு வந்தது தலைப்பையோட போச்சு, என்ன மாதிரி கையிலையும் காலையும் சின்ன கீரல்களோட தப்பிச்சிட்டேன். ஸோ சேஃபாக வாங்க. ஆனால் நல்லா இருந்தது, திருநெல்வேலியில் நல்லா இருந்தது. இயற்கையான ஒரு சூழல்ல அடுத்தபடி அனுபவம் எப்படி இருந்தது? அனுபவம் எப்படி இருந்தது? எனக்கு ஒரு சின்ன பயம், நம்ம அப்படி ஒண்ணுமே இல்லை. இதெல்லாம் பண்ணணும். அப்படியான ஒரு சம்பவங்கள் நடந்தா அதான் சாமி கும்பிட்டு வந்தேன். எந்த உயிர் சேதம் இல்லாம காப்பாத்தி கொண்டு வந்து. உயிர் சேதம் எல்லாம் நடக்காது, சின்ன சின்ன சீவல்கள். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்ன சொல்ல, உள்ளூர் பேய்க்கும் வெளியூர் ஆத்துக்கும் தான் பயம் சொல்லுவாங்க. சரியா? அதான் உள்ளூர் பேய்க்கும் வெளியூர் ஆத்துக்கும் பயம் அப்படிம்பாங்க. ஏன் சொன்னா, வெளியூர் ஆத்துனா அந்த ஆத்தை பத்தி நமக்கு தெரியாது, அந்த உள்ளூர்ல இருக்கவங்களுக்கு தான் அந்த ஆறை பத்தி தெரியும். எனக்கு பக்கம் தான் இருந்தது. ஆனா இப்படி இந்த தொடங்கின இன்றைய பயணம் இப்படி இருக்கேக்க அங்கால நல்லா போ கலைஞ்சிட்டு சொல்றேன் வாங்கியிருக்குங்க. அண்ணாக்கு வந்து கீழே காலையில கீறிட்டு இதுக்கெல்லாம் மருந்து போடணும். சரி, இனி எப்படியோ நாங்கள் போவோம். இதுல வந்து ஷூட்டிங்கில் என்ன சாப்பாடு போடுறாங்க, என்ன சாப்பாடு போடுறாங்க, சினிமா ஷூட்டிங் நடக்கிற ஸ்பாட்டு. எத்தனை வாகனங்கள் நிற்குது. கேரவேன், அதான் கேரவேண்ணா.
எங்கட ராசாத்தி மாதிரி பழைய ஒரு கரவெட் தான். உள்ளானா போனீங்கள்லாம் ஒரு பெட்டு அது இதெல்லாமே இருக்கு. ரெசார்ட்டு மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர் கேரவன் என்ஜினும் கொண்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கு இங்கே தான் வந்து இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டாக வந்து பண்ணிருக்கலாம். ஏன்னா ஆக்கள் இல்லாத நல்ல ஒரு இயற்கையான இடத்துல ஷூட்டிங் நடக்குது. சரி அண்ணா சொன்னவர் வந்து இந்த முதல்வன் ஷூட்டிங் வேறு என்னென்ன முதல்ல அதுக்கப்புறம் இன்னொரு படம் அர்ஜுன் படம் உண்டு. அந்த ரகுவரன் சிஎம்மா வந்துட்டு ஹீரோயின் பேசுவோம் அந்த சீன். அந்த 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 நீ படத்தில் மூழ்கினீங்கடா. கணக்கு ஷூட்டிங் எல்லாம் இப்போ இங்கே நடக்குது. இந்த ரோடு பாருங்க, ரெண்டு பக்கம் மரங்கள் இருக்கும். நிறைய படங்கள்ல நீங்கள் பார்த்துருக்கீங்க. எனக்கு அந்த முதல்ல அந்த ரகுவரன் ஷூட்டிங் இந்த ஷூட்டிங்கும் அங்கே தான் நடக்குது. கருவாடு ஊற வச்ச சோறு இதெல்லாம் நடத்துதான். இப்போவும் அங்கே தான் ஷூட்டிங் எதுவும் நடக்குது. ரைட். சரி இந்த ரோட்டுகள் எல்லாம் பாருங்க, ரெண்டு பக்கம் மரங்கள் வைத்து. நாவப்பழ மரமா? சே இதெல்லாம் அந்த ஷூட்டிங் வந்து நடக்குது. காரவன் எல்லாம் அங்கால போட்டுச்சு, இங்கால நடக்குது. இது அம்பா சமுத்திரம். நாங்கள் பார்த்தா அம்பா சமுத்திரத்தால் தான் வந்து போய் கொண்டிருக்கிறோம். இந்த ஊருண்ட பேரே வந்து அம்பா சமுத்திரம். ஆனால் பார்த்தா அந்த உண்மையாகவே அந்த படங்களில் வர மாதிரி நல்ல ஒரு இதாக இருக்கு. மழை ஒன்று வேற போல எல்லாமே வந்து இருட்டு போய் காணப்படுது. சரி அப்படியே போகிற வழியில் இங்கால ஒன்று ட்ரை பண்ண போகிறோம். என்னென்னா வந்து பதநீர். இந்த கல் வேறுமில்ல, கல் வர்றதுக்கு முன்னால் அந்த சட்டியில் வந்து சுண்ணாம்பை பூசி அது வெறியேறாமல் நொதிக்காமல் வந்து எடுப்பினோம். அந்த பதநீர் வந்து ட்ரை பண்ண போகிறோம். எனக்குமே வந்து இல்லைன்னைக்கா எங்கள் ஊரில் இருக்குது, ஆனால் கூடுதலாக அருது. அங்கே எங்களோட ஊரில் கல் இருக்கிறபடியாக வந்து பெருசாக பதநீர் வந்து எடுக்கிறதில்ல. யாரும் கேட்டால் வந்து எடுத்து கொடுப்பினோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வச்சிருக்கணும். 20 ரூபா பயணி. சரி நொங்கு போடணுமா? நொங்கு போட்டு நொங்கு பயணி 50 ரூபா ரேட்டு. 50 ரூபா நல்லா இருக்கும். ஒரு நாள் சாப்பிடுங்க. ஒரு கூட உங்களுக்கு சாப்பிடுவாங்க. நொங்கு பதனி எல்லாம் அதுக்குள்ளேயே போட்டு தருவீங்களா? இது பார்த்தீங்களா, நாங்கள் நீங்கள் குடிச்சு பாருங்க. இது வந்து இது என்ன பிளாண்டோ எத்தனை ஒரு நொங்கா போடுவீங்க? 3 கண்ணு 10 ரூபா. ஒரு கண்ணு 10 ரூபா. விவரமா நீங்கள் கூட ஒன்று போட்டாச்சு. கேட்டல வாரம் கொஞ்சம் பொறுக்குமே. நீ மொத்தம் மேலே நிற்க. சரி சரி அண்ணா குடிங்க, அண்ணா குடிங்க. ஒன்று அது லேசம் வந்து எழுதி மட்டும் கொடுத்தாலே தந்துடுவான். சரி காலத்தை எடுத்துட்டு தரமாராக்கா வாங்கி வச்சிருப்பாங்க. அந்த இது உடனே வந்து பிளா செய்து செய்யணும். பைசா வாங்கி நான் வந்துடுறேன்னு நீங்கள் உள்ள வாங்கி எவ்வளோ நேரம் ஆக போகுது? வாங்கிட்டு வந்துருக்கா? கடைக்கு வந்துருக்கேன். நான் கடையில் வந்து வாங்கிருந்தேன். எப்போ வந்துடுவேன்? மற்றது முக்கியமாக சொல்லியானம் வந்து தமிழ்நாட்டில் கல் இறக்குறதுக்கு தடை. அதனால் பதநீர் வந்து இறக்கலாம். ரெண்டுமே ஒரே ப்ரோசஸ் தான். ஆனால் லைட்டாக சட்டியில் சுண்ணாம்பு பூசி விட்டால் அது நொதிக்காமல் பதநீராக வரும். சுண்ணாம்பு பூசா விட்டிங்களா அது கல்லாக வரும். அவ்வளோதான் வித்தியாசம். பதனி 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 நாகம் பதனி சரியா? இந்த படத்தின் சீனெல்லாம் நானே ஞாபகம் வச்சிருக்க மாட்டேன். இவங்களை அக்கா சொல்கிறாங்க. நீங்கள் என்ன ஒரு நொங்க இதை
பனை இல்லையா தமிழ்நாட்டில் பனை இல்லையா? பணம் இருக்கு, வெட்டுறதுக்கு ஆள் தட்டுப்பாடு. பணம் இருக்கு, வெட்டுறதுக்கு ஆள் தான். இறக்க ஆள் இல்லை. ஒரு காய் இறக்க கூலி 6 ரூபா. ஒரு காய்க்கு 6 ரூபாயா? கூலி மட்டுமே 6 ரூபா. இறங்கி சமந்து மரம் ஏறி இறக்குறேன். அது வேட்டு கூட இறங்கி சமக்காதுங்க, வெயிட்டாக இருக்கும். ஓகே, இதுதான் அந்த பதனி. குடிச்சு பார்ப்போம். ஒரு இனிப்பான இதாக வந்து கொண்டிருக்கும். அப்போ அதான் ஒரு வெயிட் பண்ணுறோம். சரியில்லையே, அந்த கல்லுண்ட வாசம் கொண்டு அடிக்குதான் லைட்டாக. ஆனால் ஒரு இருங்கண்ணா, ஒரு நல்ல குளிர்மை ப்ரோ, வயிற்றுக்கெல்லாம் நல்ல குளிர்மை. எனக்கு இதில் வந்து குடிக்க எங்களுக்கு கூழ் குடிப்பேன் தானே, ஒடியல் கூழ் குளிக்கிற நினைப்பு தான் பெறுது. பதனி இதெல்லாம் வந்து 50 ரூபா. நொங்கு குடிச்சு கொண்டு கேட்க மழை பொழிய தொடங்கிட்டு, அதோட இன்றைக்கு தான் அதில் ஒரு போலீஸ் நின்றவர் அவர் சொன்னார், 16 மாவட்டங்களுக்கு சூறாவளி புயல் மழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது, அதில் திருநெல்வேலியும் ஒன்று என்று சொல்லியிருந்தவர். பாப்போம் நாளை இன்றைக்கு என்ன கிளைமேட்டு. சரி, மழைக்குள்ள சிக்கண்டு வீட்டை வந்து குளிச்சுட்டு முடிய கீழே சாப்பிட்டுட்டு ஒரு நல்ல தூக்கம் ஒன்று கொடுப்போம். ஏண்டா இரவு ரயிலில் தூங்கலை, அதனால் போய் சாப்பிட்டுக்கு. போகணும், நல்லா போட்டு சாப்பிடுங்க. சுட சாப்பாடு, வயிறு ஃபுல் சாப்பிட்டு மீன் குழம்பு, சிக்கன், அது இது அண்டு ஒரு படையல் மாதிரி சாப்பிடுங்க என்னன்னா எல்லாம். இதுக்கு மேலே ஒரு குட்டி தூக்கம் கொண்டு போட போகிறோம். ஆற்றுல முழுகினது, அதோட வந்த களைப்பு பயணம் வேறு. சரி, அப்படியே அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த ரூம் அமைஞ்சிருக்கிற இடம் தான் வந்து வேறு லெவல், அந்த வியூ தான் வேறு லெவல். மழை மப்புக்கு இன்னுமே சூப்பராக இருக்குது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.